friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம இந்த கோடை காலத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான கேரமல் இளநீர் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா, ரொம்ப நல்ல ரிச்சா இருக்கும். இப்போ இந்த பாயாசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். இதை வந்து ஒரு பேன்ல மாத்திடலாம். மாத்திட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே சர்க்கரை கரைஞ்சு நல்ல ஒரு தேன் கலரில் வரும். கரைஞ்சிடக்கூடாது, ஹை ஹீட்டில் வைக்காதீங்க. கரைஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அது வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ரெடி ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஒரு கெட்டியான தேன் கலர் வந்திருக்கு. இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்ததும் நான் வந்து ஒரு 1/4 கப் போல் நல்லா சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி சேர்க்கும் போது நமக்கு வந்து கட்டி தட்டாமல் ஈஸியாக கரைஞ்சி வரும். பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி தட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கும்போது எல்லாம் சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். கேரமல் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து பாலை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பாதியாக குறையிறது வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணணும். சேர்த்துட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. பால் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வைக்கிறப்போ கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் க்ரீமியாக வரும். அதுக்காக தான் கொஞ்சம் கெட்டித்தன்மை வரதுக்காக நம்ம ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். இப்போ சைடில் இன்னொரு பேனில் நம்ம வந்து ஜவ்வரிசி வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2.5 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ஜவ்வரிசியும் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அப்படியே பால் வந்து கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி பார்க்குறப்போ அதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப குலைவாகிற வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு மீதி இருக்கிற ஜவ்வரிசியை நம்ம இந்த பாலோடு சேர்த்துடலாம். நான் வந்து ஜவ்வரிசி அலசல, வெறும் வடிகட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமல் சிரப், அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு சர்க்கரை. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவைக்கேற்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அந்த கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரெடியாகியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்க்கணும். இப்போ அடுத்தது நம்ம பாயாசத்தின் முக்கியமான நபர் இளநீர் தேங்காய் சேர்க்க போகிறோம். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு இளநீரெல்லாம் குடிச்சிட்டு உள்ளே இருக்கிற தேங்காவை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 இளநீர் தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற அந்த தேங்காவை மட்டும் நான் எடுத்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை விட கொஞ்சம் கூட இளைய தேங்காய்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் கிடச்சிது. இது கூடவே வந்து ஒரு 1/4 கப் போல் இளநீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப அரைச்சிடக்கூடாது. 2-3 பல்ஸ் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இந்த பாயசத்தை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாதாம் பீஸ்னா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் பண்ணாலும் பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மொதல் நாளே ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணுன்னு இல்லை. நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம சேர்த்தா போதும். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமல், ஜவ்வரிசி, பாலெல்லாம் சேர்த்து பாயாசம், அது வந்து கொஞ்சம் சில்லுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பாயாசம் வந்து கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கேரமல் இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடும். இது வந்து செஞ்சு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எப்போ சர்வ் பண்ணுமோ அப்போ வந்து நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட கேரமல் இளநீர் பாயாசம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த பாயசத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.